எனக்கு இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30/7/2024 இன்றைக்கி டியர் பார்க்க போகிறோம். டியர் வந்து நமக்கு ஒரு மணி ஷோ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு மணி ஷோ பார்க்குறதுக்கு முன்னாடி வந்து நம்ம இன்றைக்கி 6 மணிக்கு கொடுத்த நம்பர் செம்மையாக 2 நம்பர் பாஸ் ஆகிருந்தது. 8 மணிக்கு கொடுத்த நம்பர் 2 நம்பருமே பாஸ் ஆகிருந்தது. எல்லா நம்பருமே நம்ம சொன்ன மாதிரி சூப்பராக பாஸ் ஆகிருந்தது. இன்றைக்கி என்ன நம்பர் அடித்தாங்க, என்ன நம்பர் வந்திருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா 885 38. நம்ம அந்த 53 திரும்ப வரும்னு எதிர்பார்த்தோம், அதே மாதிரி வந்துருச்சு. அதே மாதிரி 827 53 சரிங்களா. அதே மாதிரி அடுத்த ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இதில் 9 நம்பர் 7 நம்பர் அதே மாதிரி 7 7 9 4 2 சரிங்களா. இதுதான் நமக்கு கிடச்சிது. இதில் பாருங்கள் நம்ம எப்படி கொடுத்துருக்கணும். 9 நம்பர் தான் நமக்கு பாருங்கள். இப்போ பாருங்கள் இதில் வந்து நமக்கு 538 அதே மாதிரி 753 சரிங்களா. இதெல்லாம் வந்துருச்சு. இதில் எப்படி எக்ஸாக்டாக 9 நம்பர் தான் வரப்போது நம்ம கணிச்சோம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். இங்கே பாருங்கள் நம்ம என்ன கொடுத்துருக்கோம், 9 நம்பர் கொடுத்துருக்கோமா, ஆல் போல் என்ன கொடுத்துருக்கோம் 9 4 கட்டாயமாக வரும்னு கொடுத்துருக்கோம். 2 நம்பருமே சேர்த்தே கொடுத்துருக்கோம். அதில் கவனமாக பார்க்கணும். நம்ம ஒரு நம்பர் கொடுத்துருந்தா பரவாயில்ல, 9 நம்பர் மட்டும்தான் கொடுத்துருக்கோமானா இல்லை, நம்ம 2 நம்பரும் கொடுத்துருக்கோம். 9 நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏ போர்டில் வருதுன்னு கொடுத்துருக்கோம். அதுதான் வந்திருக்கு சரிங்களா. அதே மாதிரி 6 மணி ரிசல்ட்டில் 35 நமக்கு கண்டிப்பாக வரும், வராமல் போகாது, 35 கண்டிப்பாக வரும் அப்படின்னு நம்ம தெளிவாக கொடுத்துருந்தோம். அதுதான் வந்து உங்களுக்கு அந்த 2 நம்பர் 3 5 ஆல் போர்டு செம்மையாக வின்னிங். 3ஆம் நம்பர் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி 5ஆம் நம்பர் ஆல் போர்டு 2 நம்பருமே செம்மையாக மேட்ச் ஆகாமல் போகாது. நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலான்னு கொடுத்தோம். அதான் ஆனாங்க. அதே மாதிரி இதுலேயும் நம்ம என்ன பண்ணோம், கண்டிப்பாக புதுசாக ஒரு நம்பர் உள்ளே வருதுங்க. அது ஏ போர்டில் 9 நம்பர் கொஞ்சம் டச் ஆகுது. உங்களுக்கு வந்து கணக்கில் வருதாங்கிறதையும் பாருங்கள். அதே மாதிரி 9 நம்பர் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக வருமோ அதே மாதிரி 4ஆம் நம்பர் ஸ்ட்ராங்காக வரும். அதில் மாற்றமே இல்லை. நீங்கள் இப்படி ஆடுறதா இருந்தால் எடுத்துக்கங்க. நம்ம கொடுத்த 2 நம்பரில் கன்ஃபார்ம் நம்பர் 9 நம்பர் இருக்குது, அதே மாதிரி 4 நம்பர் இருக்குதுன்னு தான் நான் சொல்லி கொடுத்தோம். அதே மாதிரி தான் நமக்கு ஆடிக்கிறாங்க. 9 நம்பர் 4ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும், 5ஆம் நம்பர் 3ஆம் நம்பர் 2 நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங் ஆடிக்கிறாங்க. நம்ம கணக்கு வச்சு நம்ம கொடுத்த கணக்கு என்ன கொடுத்தோம், கண்டிப்பாக ஆல் போர்டில் 3 அதே மாதிரி 5 2 நம்பர் கண்டிப்பாக வரும். 53 அது அப்படியே வரும். இங்கே வர வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்த்தா வந்துச்சு. அப்புறம் புதுசாக ஒரு நம்பர் என்னங்க ஆடுவாங்க அப்படின்னா 94 அப்படிங்கிற நம்பர் ஆடுவாங்க அப்படிங்கிறது நம்ம எதிர்பார்த்தோம். அதை தான் இங்கே 94ங்கிற நம்பர் எதிர்பார்த்தோம். அந்த மாதிரி தான் ஆடுவாங்க, ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதில் வந்து குறிப்பாக நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா, ஒரு சில நம்பர்கள் நமக்கு வந்து எக்ஸாக்டாக, அதாவது 7ஆம் நம்பருக்கு 9 நம்பர் எக்ஸாக்டாக வரும்னு தெரியும். அதனால தான் 7க்கு 9ங்கிற நம்பர் நம்ம அசால்ட்டாக அடித்தோம். அந்த இடத்துல வர வாய்ப்பு இருக்குன்னு. அதே மாதிரி 4ஆம் நம்பர் கண்டிப்பாக வரும். எப்படின்னா உங்களுக்கு 3க்கு கண்டிப்பாக 3க்கு 4ன்னு வரலாம், இல்லை 5க்கு 4ன்னு வரலாம், இல்லை 7க்கு 4. 9 நம்பர் வந்து இந்த மாதிரி 3 நம்பருமே வந்தால் கண்டிப்பாக 4 நம்பருக்கான ஆட்டம் இருக்குதுன்னு தெரிஞ்சதுனால தான் கொடுத்தேன். 4ஆம் நம்பர் கண்டிப்பாக ஆட்டத்தில் வரணும், வரக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் 9 நம்பரும் ஆட்டத்தில் வரும், 4ஆம் நம்பரும் ஆட்டத்தில் வரும்னு சேர்த்தே கொடுத்தேன். மாற்றி கொடுத்தோமா, ஒரே ஒரு நம்பர் மட்டும் வச்சு கொடுத்தோமானா இல்லை, 2 நம்பரை சேர்த்தே தான் கொடுத்தேன். கண்டிப்பாக வரும், வரக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு நம்ம ஒரு கணக்கு வச்சுருக்கோம். அந்த கணக்கில் கரெக்டாக மேட்ச் ஆனதுனால தான் நமக்கு வந்துருந்துச்சு. அதே மெத்தடில் தான் நமக்கு 9 நம்பரும் 4 நம்பரும் அழகாக மேட்ச் ஆகிருந்துச்சு. 5ஆம் நம்பரும் 3 நம்பரும் சூப்பராக மேட்ச் ஆகிருந்துச்சு சரிங்களா. 2 நம்பருமே நம்ம எப்பயும் கொடுக்குற மாதிரி நமக்கு இன்றைக்கி வின்னிங் நம்பர் அருமையாக மேட்ச் சரிங்களா. அதே மாதிரி நாளைக்கு திரும்ப வந்து வரக்கூடிய நம்பர்கள் என்ன நம்பர் வரக்கான வாய்ப்பு இருக்குது, நாளைக்கு ஏ போர்டு என்ன நம்பர் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாளைக்கு ஏ போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக 2ஆம் நம்பருக்கான ஆட்டம் தான் இருக்குது. ஏன் 2ஆம் நம்பர் வருதுன்னா, 9 நம்பர் வந்தால் மேக்ஸிமம் 2ஆம் நம்பர் வரும். அது போக 82 அப்படிங்கிற இந்த நம்பர் உள்ளே வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு அப்படி 2ஆம் நம்பர் எடுத்து அப்படிங்க வச்சு ஆடுறக்கான ஆட்டம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். அந்த மாதிரி வருதா அப்படிங்கிறதே பாருங்கள். வந்தால் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். ஓரளவுக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் தான் நம்ம இன்றைக்கி கொடுத்துருக்கோம். உங்களுக்கு எப்படி மேட்ச் ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணி பாருங்கள். ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் தான் இருக்குது. ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு எப்படி மேட்ச் ஆகுதுங்கிறதையும் பாருங்கள். அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணி பாருங்கள் சரிங்க. ரொம்பவே ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பராக இருக்குது. ஏ போர்டு 2ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்கும். கணக்கில் வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். 2ஆம் நம்பர் தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்குது. கணக்கு வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். அதே மாதிரி உங்கள் கணக்கு பொறுத்த வரைக்கும், இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் 2ஆம் நம்பருக்கான ஆட்டம் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது. அதே மாதிரி 9 நம்பரை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு வந்து ஏ போர்டில் வந்து நமக்கு 2ஆம் நம்பர் கிடச்சிருக்கா, மறுபடியும் ஒரு 9 நம்பருக்கான ஆட்டமும் இருக்குது. 9 நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு எப்படி வருதுன்னா, நாளையை பொறுத்த வரைக்கும் நமக்கு திரும்ப வந்து 942 அடிக்காங்களே, இதுலேருந்து நம்ம போய் 9 நம்பர் அடித்து ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா உங்களுக்கு 9 நம்பர் இப்போ தான் உள்ளே வந்துச்சுன்னா கண்டிப்பாக 94ங்கிற நம்பர் திரும்ப ஆடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. அதை கணக்கு பண்ணி தான் 9 நம்பரும் நாளைக்கு ஆட்டத்தில் கொஞ்சம் ஸ்ட்ராங்கு அப்படிங்கிறது நம்ம எதிர்பார்க்கலாம். அது மாதிரி ஏதாவது உங்கள் கணக்கில் மேட்ச் வருது அப்படின்னா நீங்கள் எடுத்துங்க. கண்டிப்பாக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய நம்பர் தான் நம்ம இந்த ட்ராவில் மேட்ச் ஆகி வருது. அந்த மாதிரி மேட்ச் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது சரிங்களா. அது மாதிரி ஏதாவது நம்பர் கணக்கு வச்சுருக்கீங்க, கணக்கு வருது அப்படின்னா எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த நம்பர் மேட்ச் ஆகுது அப்படின்னு எடுத்துக்கலாம் சரிங்களா. அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு பி போர்டில் நமக்கு இன்றைக்கி 4 நம்பர் கிடச்சிருக்கு இல்லையா. 4 நம்பருக்கு நமக்கு என்ன கிடைக்குதுன்னா, ரொம்ப ஸ்ட்ராங்காக நமக்கு பி போர்டை பொறுத்த வரைக்கும் பி போர்டு எனக்கு ஒரு 3ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. எனக்கு 23 93 இந்த மாதிரி நம்பர்கள் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வர மாதிரி தெரியுது. அதில் ஏதாவது உங்களுக்கு மாற்றம் வருது, ஏதாவது உங்களுக்கு இந்த மாதிரி வருது அப்படின்னா கூட நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். எனக்கு தெரிஞ்சு இது ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. அதாவது 23 93 இந்த மாதிரி நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. நாளைக்கு உங்களுக்கு தான் ஆல் போர்டில் ஏதாவது மேட்ச் ஆகுதுன்னா கூட நீங்கள் அது மாதிரி வச்சு ப்ளே பண்ணலாம். ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது.
கணக்கு வருதா அப்படிங்கிறதையும் பார்த்துங்க. அதே மாதிரி சேம் டைம் வந்து நமக்கு இன்னொரு நம்பர் 8ஆம் நம்பர். ஏன் 8ஆம் நம்பர் கொடுக்குறோன்னா நம்ம தான் சொல்கிறோம் இல்லையா, இப்போ வந்து 4ஆம் நம்பர் 9ஆம் நம்பர் 2 நம்பர் சேர்ந்தே வருது அப்படின்னு கணக்கு வைக்கும்போது நம்ம அதே தான் கொடுக்குறோம். 8ஆம் நம்பர் 3ஆம் நம்பர் வருது அப்படின்னு 2 நம்பருமே சேர்ந்தே வரும். நம்ம ஒரு டைம் போடும்போது எக்ஸாக்டாக வந்து நம்ம 4க்கு 3ன்னு காமிக்கும். அதே மாதிரி ஒரு டைம் வந்து 4க்கு 8ன்னு காமிக்கும். அந்த மாதிரி காமிக்கும் போது நமக்கு ஓகே இப்போ 2 நம்பர் நம்ம கொடுத்துருவோம். ஏன்னா 2 நம்பர் கொடுத்தா தான் ஒன்று 8ஆக இருந்தால் 8 வரும், இல்லை 3ஆக இருந்தால் 3 வந்துடும். அப்படி வரக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அது மாதிரி நம்ம மிஸ் பண்ண முடியாது. பாருங்கள் 2க்கு 3ன்னு வந்து ஆடிக்காங்க பார்த்தீங்களா, 3க்கு 2ன்னு ஆடிக்காங்க பார்த்தீங்களா. இப்போ இந்த 3க்கு 2ன்னா 4க்கு 3ன்னு ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ டியரை பொறுத்த வரைக்கும் அப்படி தான் ஆடுவாங்க. ஏன்னா இது வந்து நிறைய ட்ரா இருக்குல்ல, ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 ட்ரா இருக்குது. அப்போ எப்படி வேணாலும் எக்ஸாக்டாக வரக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு ட்ரா தான் நமக்கு மிஸ் ஆகும். 3 ட்ராங்கிறதுனால நமக்கு கண்டிப்பாக வச்ச நம்பருக்குள்ளே வச்சு ஆடுறக்கும், அது மாதிரி ஒவ்வொரு நம்பர் தள்ளி வச்சு ஆடுறக்கும் அதிகபட்சமான வாய்ப்புகள் கிடைக்கும். அதனால தான் நம்ம இந்த மாதிரி கொடுக்குறோம். இந்த மாதிரி மேட்ச் ஆகிருக்கும் நிறைய டைம் நம்ம கொடுத்து அந்த மாதிரி தான் மேட்ச் ஆகும். ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம கொடுத்தா அது மாதிரி மேட்ச் ஆகும். 2 நம்பர் அழகாக பாஸ் ஆகிருங்க. நீங்கள் தைரியமாக ப்ளே பண்ணலாம். எப்போயுமே நம்ம கொடுக்கக்கூடிய ஆல்போன் நம்பர் 2 நம்பர் பாஸ் ஆகிடும். சரிங்களா? அதே மாதிரி 23 அப்படிங்கிற நம்பர் எதிர்பார்க்குறோம். இல்லை அப்படின்னா 93. அதே மாதிரி 28, 98 இந்த மாதிரி நம்பர்கள் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக நாளைய பொறுத்த வரைக்கும் 1 மணி ஷோவில் மேட்ச் ஆகணும் அப்படின்னு தான் காமிக்குது. இதில் எனக்கு கொஞ்சம் ஃபேவரபுளாக இருக்கக்கூடிய நம்பர் வந்து 3ஆம் நம்பர், 2ஆம் நம்பர் இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. எக்ஸாக்டாக 9 நம்பருக்கான வாய்ப்புகளும் இருக்குது, இல்லைன்னா மறுக்க முடியாது. சரிங்களா? கண்டிப்பாக இது வரக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரியும் காமிக்குது. அது மாதிரி தான் எனக்கு ரொம்ப 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 ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு. அதில் ஏதாவது உங்களுக்கு கணக்கு வருதான்னு பாருங்கள். நம்ம C போர்டை பொறுத்த வரைக்கும் என்னங்க கொடுக்க போகிறீங்க? C போர்டு ரொம்ப டிஃபிகல்ட்டான நம்பர்னு எனக்கு 6ஆம் நம்பர் மட்டும் தான் உங்களுக்கு டவுட்டாக இருக்குது. ஏன் 6ஆம் நம்பர் வரும்னா 2க்கு 6 தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். அந்த மாதிரி தான் வரக்கான வாய்ப்பு இருக்குது. வரக்கு அதிகபட்சமான வாய்ப்பு தான். 2ஆம் நம்பர் வந்தாலும் மேக்ஸிமம் வந்து நம்ம என்ன நினைக்கிறோம், நாளைக்கு இப்படி விட வரக்க வாய்ப்பு இருக்குன்னு பாருங்களேன். அதாவது 936ன்னு வரலாம், இல்லை 236ன்னு வரலாம். அந்த மாதிரி வரக்கான வாய்ப்பு இருக்குது. 6ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு வரணும். ஏன்னா 6ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 6ஆம் நம்பர் ஆட்டத்தில் புதுசாக வருது நமக்கு கணக்கில். ஏன்னா இன்றைக்கி எப்படி 9ஆம் நம்பர் எப்படி ஆட்டத்தில் உள்ளே வந்துச்சோ அதே மாதிரி தான் நமக்கு 9. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த 2 நம்பருமே நம்ம ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்கோம். அது கவனமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதாவது இப்போ வந்து பாருங்கள் எங்கேயுமே டச் கிடையாது. இந்த 2 நம்பருமே 9ஆம் நம்பர் 4ஆம் நம்பர் எங்கேயுமே கிடையாது ஆட்டத்தில். அதனால் உள்ளே வருது நம்ம எதிர்பார்க்குறோம் பார்த்தீங்களா. அந்த மாதிரி தான் கணக்கு வந்து மேட்ச் ஆயிடுச்சுன்னா டக்குன்னு உள்ளே வந்து உட்காந்துரும். அந்த மாதிரி உட்காரக்கு வாய்ப்பு இருக்குது. எனக்கு அது மாதிரி நாளைய பொறுத்த வரைக்கும் 6ஆம் நம்பருக்கான வாய்ப்புகளும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு தான் எனக்கு தோணுது. உங்களுக்கு கணக்கில் வருதா அப்படிங்கிறதே பாருங்கள். எனக்கு கொஞ்சம் ஃபேவரபுளாக 6ஆம் நம்பர் கொஞ்சம் மேட்ச் ஆகிடணும் அப்படின்னு தான் தோணுது. சரிங்களா? உங்களுக்கு எது 6ஆம் நம்பர் மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். பேசிக்காக 6ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு தான் எனக்கு காட்டுது. உங்களுக்கு எது 6ஆம் நம்பர் வந்துருச்சுனாவும் எடுத்துங்க. ஏன்னா 2க்கு 6ங்கிறது எப்பவுமே எவருக்குன்னா மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள். 2க்கு 7ன்னு மேட்ச் ஆகிருக்கு பார்த்தீங்களா. இப்போ 2க்கு 7ன்னு மேட்ச் ஆச்சுன்னா அதே மாதிரி ஒரு நம்பர் தள்ளி 2க்கு 6ங்கிறது மேட்ச் ஆகுது அதிகபட்சமான. ஏன்னா 1ஆம் நம்பருக்கு நமக்கு அதிகமாக கொடுக்கக்கூடிய நம்பர் 2ஆம் நம்பர் கொடுத்தாங்க. 1க்கு 2 அப்படின்னு கொடுத்தாங்களே, 6க்கு 7ன்னு கொடுத்தாங்க. அதே மாதிரி 7க்கு 0ன்னு கொடுத்தாங்க, 7க்கு 1ன்னு கொடுத்தாங்க. அந்த மாதிரிலாம் வரக்கு வாய்ப்பு இருக்குது. 7க்கு 6ன்னு கொடுத்தாங்க. 7க்கு 1ன்னு கொடுத்தாலே உங்களுக்கு மேக்ஸிமம் இந்த மாதிரி வந்துடும். 2க்கு 6 அப்படிங்கிற நம்பர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து விழுந்துடும். அது மாதிரி தான் கொடுக்குறோம். அதே சேம் டைம் வந்து இன்னொரு நம்பர் 4ஆம் நம்பர். நீங்கள் திரும்ப 4 நம்பர் கொடுக்குறீங்கன்னா எக்ஸாக்டாக வரக்கும் வாய்ப்பு இருக்குது, இல்லைன்னா சொல்ல முடியாது. ஏன்னா கண்டிப்பாக 4ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு 9, 4ங்கிற 2 நம்பரையுமே கொஞ்சம் எடுத்து ரிட்டன் அடிக்கலாம். அந்த மாதிரி தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இருக்குது. இப்போ நீங்கள் 6ஆம் நம்பர் கொடுங்க, 4ஆம் நம்பர் கொடுங்க, 4ஆம் நம்பர் தான் கொடுக்குறோம். அப்படி 4ஆம் நம்பர் தான் எனக்கு ஆட்டத்தில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வர மாதிரி தெரியுது. அதனால தான் நம்ம இந்த மாதிரி கொடுக்குறோம். அந்த மாதிரி எதுவும் உங்கள் கணக்கில் வச்சுருக்கீங்கன்னு பாருங்கள். அது 239 நடலாம், இல்லை 394 நடலாம். எனக்கு இந்த மாதிரி தான் வருது வாய்ப்பு. உங்களுக்கு கணக்கில் வருதா அப்படின்னு பாருங்கள். இப்படி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் 334ன்னு வைக்கலாம், 2 3 4ன்னு வைக்கலாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக. இல்லை 9 3 4ன்னு வைக்கலாம். அப்படி இல்லைன்னா 2 4 2 3 4ன்னு 8 2 4ன்னு ஆடலாம். இந்த மாதிரி ஆடுறதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவும் போக நம்ம கொடுத்த நம்பர் வந்து 6 மணி கொடுத்ததும் சரி, 8 மணி கொடுத்ததும் ஒரு செம்ம வின்னிங்காக இருந்துச்சு. 2 நம்பருமே நமக்கு சூப்பராக கேட்சிங்காக மேட்சிங்காக இருந்தது. கண்டிப்பாக அதே மாதிரி இந்த ட்ராவலும் மேட்ச் ஆகும். ட்ரை பண்ணி பார்க்கலாம்.